Welcome to day 10 of Alaska series. இன்றைக்கி டே 10 ஆஃப் அலாஸ்கா சீரீஸுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீவேர்ட்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த டூர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிட்டி ஆர் டவுன் என்ன வேணால் சொல்லலாம், இந்த சீவேர்ட் தான். பெரிய மனசே இல்லை, இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. இப்போது இன்னியோட லேண்ட் டூர் ஆஃப் ஹாலண்ட் அமெரிக்கா கம்ப்ளீட் ஆகுதுங்க. இன்றைக்கி நம்மளோட டூர் அடுத்த கட்டம் போகுது. இன்னிலேருந்து நம்ம க்ரூஸில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹாலண்ட் அமெரிக்கா க்ரூஸ் லைனில் விட்டியரில் போயிட்டு செக்இன் பண்ண போகிறோம். விட்டியர்லேருந்து வேங்கூவர் வரைக்கும், அதாவது அடுத்த 8 நாட்கள் நம்ம க்ரூஸில் பயணம் பண்ண போகிறோம். இந்த ஹாலண்ட் அமெரிக்கா க்ரூஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம க்ரூஸ்குள்ளே போனதுக்கப்புறமா நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். என்னென்ன தேவை, விசா எடுக்கணுமா எடுக்க வேணாமா, அதுக்கப்புறம் என்னென்ன ரூட் வந்து பெஸ்ட் ரூட்ஸ் ஃபார் அலாஸ்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம முதல்ல போயிட்டு விட்டியர்ன்ற டவுனுக்கு போயிட்டு க்ரூஸில் செக்இன் பண்ணுவோம். க்ரூஸ் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிங்க. சீவர்ட்லேருந்து விட்டியர் போகிறதுக்கு நம்ம பஸ் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ட்ரைவ் தான். நம்ம கைடு என்ன சொல்கிறாருன்னா, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டனல் இருக்கான், அது வந்து 1 way டனல் தானா. அந்த டனலில் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் ஒரு டைரெக்ஷனில் தான் வெஹிக்கிள் போகுமா, 30 minutes வெயிட் பண்ணணுமா. ஸோ நம்ம டைமிங்கில் போயிட்டோன்னா நம்ம போயிடலாம், இல்லைனா 30 minutes வெயிட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹெட்ஸ்அப் கொடுக்குறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கரேஜ்லேருந்து சீவர்ட் போகும்போது போர்ட்கேஜ் கிளேஷியர்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். பட் போட் ரைடு எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் பார்த்த திருப்தியில் போட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த சீவேர்ட்லேருந்து விட்டியர் போகும்போது வழியில் வியூ இல்லைங்க, வியூவில் தான் வழியே. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த டனல். 1/2 hour வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி கிடச்சிது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி சைட்லேருந்தே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஜூம் பண்ணி ஃப்ரண்ட் வியூ காட்ட ட்ரை பண்ணுறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப டார்க் ஆகிடும், எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆச்சரியத்தை, ஆக்சுவலாக இந்த டனலில் காரு பஸ்ஸு இதெல்லாம் போகிறது இல்லைங்க, ட்ரெயின் கூட போகுது. ட்ரெயின் ட்ராக் நடுவுலேயே இருக்குது, அதுக்கு மேலே தான் பஸ்ஸு போயிட்டுருக்கு. அப்போ நான் பார்த்துக்கோங்க, இந்த விட்டியர் போர்ட்டை அடையணுன்னா ஒரே ஆக்சஸ் இந்த டனல் மூலயமா போய் ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா விட்டியரில் ஏர்போர்ட்டும் கிடையாது. ஸோ ஒரே ஆக்சஸ், ட்ரெயினாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இப்படி தான் போய் ஆகும். விட்டியர்ன்ற டவுனுக்கு வந்தாச்சுங்க. நம்ம க்ரூஸ் லைன் இங்கே தான் நின்றுட்டுருக்கு, நூர்டாம். என்ன சீனிக்காக இருக்குது தெரியுங்களா, லொக்கேஷனு வேற ஒரு கிரகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஊரில் எப்போ பார் மழை பெஞ்சிட்டே இருக்குமாங்க. ஆனால் அந்த மழையும் ஒரு அழகு தான். என்ன தான் கெரிபியன் க்ரூசஸ்லாம் போயிட்டு நம்ம க்ரூஸ் எடுக்கிறது ஒரு விதமான அனுபவமாக இருந்தால் கூட, இந்த மாதிரி ஒரு செட்டப்பில், இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் அந்த க்ரூஸ் ஷிப்பை பார்க்குறதே ஒரு தனி அழகுங்க, சான்ஸே இல்லாமல் இருக்குது. சரி போதும், வெளில ரொம்ப மழை பெய்யுது, அதனால் சீக்கிரமாக போய் லைனில் நின்றோம். நாங்கள் தான் லாஸ்ட்டாக இறங்குறோம் வீடியோலாம் எடுத்துகிட்டு. போர்டிங் ப்ராசஸ்க்காக லைனில் நின்றுட்டுருக்கோங்க. ஆப்லேயே ஒரு பார் கோட் இருக்குது, அதை காமிச்சாவே போதும். அது போக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து யூஎஸில் இருக்கோம். விட்டியர்ன்ற போர்ட்டில் தான் இப்போ இருக்கோம். இந்த விட்டியர்ன்ற போர்ட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிரின்சஸ் அப்புறம் ஹாலண்ட் அமெரிக்கா க்ரூசஸ் தான் இங்கேருந்து கிளம்புவோம். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து வேங்கூவர் போவீங்க. மோஸ்ட் ஆஃப் த க்ரூஸ் ஐட்னரி, கிட்டத்தட்ட 90% ஆஃப் த க்ரூஸ் ஐட்னரி இங்கே தான் இருக்கும். இந்த ஹாலண்ட் அமெரிக்கா க்ரூஸ் லைன் பார்த்திங்கன்னா பட்ஜெட் க்ரூஸ் லைன் கிடையாது, அதே மாதிரி ப்ரீமியம் க்ரூஸ் லைனும் கிடையாது. ஆனால் ஒரு ஒரு இன்பிட்வீன் வச்சுக்கோங்களேன், ஒரு லக்ஸுரி க்ரூஸ் லைன்னே சொல்லலாம். ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸ் லைனில் வந்து அபவ் 50 தான் டெஃபினட்டாக.
கிட்ஸ் சென்ட்ரிக்காக நிறைய இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ கிட்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி க்ரூஸ்க்கு வரீங்கன்னா இந்த ஹாலண்ட் அமெரிக்கா வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஷோஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஸ்விம்மிங் பூல் ஸ்லைட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் சென்ட்ரிக்காக இருக்காது. இதே ராயல் கெரிபியனோ டிஸ்னியோ போனீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த க்ரூஸ் லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1900 மெம்பர்ஸ் அகாமடேட் பண்ணுறாங்க. அப்புறம் 800 க்ரூ மெம்பர்ஸ் அகாமடேட் பண்ணுறாங்க. அது போக இந்த க்ரூஸ் ஷிப் பார்த்திங்கன்னா 2006 பில்ட் பண்ணாங்க. அப்புறம் 2022 ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு கிளாஸியான க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஹாலண்ட் அமெரிக்கா. செக்இன் ப்ராசஸ் போர்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. கப்பலுக்கு உள்ளே தான் நிறைய வயசானவங்கன்னு பார்த்தா போர்டிங் ப்ராசஸ் பண்ணுற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்க. அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அமெரிக்காவிலேருந்து எந்த க்ரூஸ் எடுக்கிறீங்கனாலும் சரிங்க, யூஎஸ் விசா ஆக்டிவாக இருக்கணும். எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த விசாவும் ஆக்டிவாக இருக்கும். இதில் அவன் சொன்னான் இவன் சொன்னான் கேட்கவே கேட்காதீங்க. கண்டிப்பாக I-94 மாறும். இது வந்து மெக்சிகோ க்ரூஸ் தான், இது இன்சைட் லைனு, என்ன வேணால் இருக்கட்டும். திரும்ப வரத்துக்கு யூஎஸ் விசா ஆக்டிவாக இல்லைன்னா அந்த க்ரூஸ் எடுத்துடாதீங்க. இப்போ இந்த அலாஸ்கா க்ரூஸ்க்கும் சொல்கிறேன். நிறைய க்ரூஸ் லைன் பார்த்திங்கன்னா சியாட்டில் டு சியாட்டல்னு போட்டிருப்பாங்க. நம்ம நம்பி ஏறிடுவோம். அப்புறம் தான் தெரியும் அது வேங்கூர் போயிட்டு வரோம். அதனால் பார்த்திங்கன்னா கனடா விசா இல்லாமல் எந்த அலாஸ்கா க்ரூஸும் இல்லை. ஸோ எடுத்துடாதீங்க. கனடா விசா மேண்டேட்ரி. நம்ம க்ரூஸ் ஷிப்போட கம்ப்ளீட் வியூ இப்போ நீங்கள் பாருங்கள். மேசிவான க்ரூஸ் ஷிப். நான் கூட யோசிப்பேன் 1900 கெப்பாசிட்டிங்க, இந்த மாதிரி எத்தனை க்ரூஸ் ஓடுது, எல்லாமே எப்படி ஃபுல் ஆகுதுன்னு. பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது எல்லாமே சீசன் ஸ்பெசிஃபிக் தான். அலாஸ்கா பார்த்தீங்கன்னா 5 மாதம் தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ 5 மாதத்துக்கு அலாஸ்காவை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் ஷிப். அதுக்கப்புறம் லொக்கேஷனை மாற்றிடுவாங்க. இப்போ வந்து கப்பலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. எப்படி இருக்க போகுது ஷிப்புன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம இருக்கிறது 3rd ஃப்ளோர். லாபிக்கு போயிட்டு லிஃப்ட் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ரிசப்ஷன் ஏரியா, அதாவது லாபின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மீட்டப்லாம் நடக்கும். சப்போஸ் எல்லாரையும் கேதர் பண்ண சொன்னாங்கன்னா இங்கே தான் வர சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்குது. ஒரு வாவ் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய க்ரூஸ் ஷிப் ரிவ்யூ பண்ணியிருப்போம். போன சீரீஸில் ராயல் கெரிபியன் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு பட்ஜெட் க்ரூஸ் லைன் தான். அதுவே நல்லா தான் இருக்கும். பட் இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். எப்படி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் லாபி ஏரியா பிரம்மாண்டமாக இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் பிரம்மாண்டமாக அமைச்சு வச்சுருக்காங்க. சரி, சுற்றி பார்த்ததெல்லாம் போதும். இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கோம். 6th ஃப்ளோர் போயிட்டு ரூமுக்கு போய் செட்டில் ஆகிட்டு முதல்ல லஞ்சுக்கு போகணுங்க. You know what your room number? 6019. Ready? Okay. If you're ready, if you're hungry, deck 9 is for food. Yeah. Okay. Thank you. See you. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டெக் இருக்குது. எங்களோட ரூம் வந்து 6th ஃப்ளோரில் இருக்குது. ஒரு க்ரூஸ் ஷிப்குள்ளே வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுங்களா? போய் சாப்பிட்றது தான். ஏன்னா ஃபுட் மேக்ஸ் அ க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் பெட்டர். ஸோ அதனால் என்ன மாதிரி ஃபுட்டு வச்சுருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. நம்மளோட ரூமுக்கு வந்துட்டோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் போக போக பழகிடும். இதுதான் எங்கள் ரூம் நம்பர். வாங்க உள்ளே போயிட்டு ரூமை சுற்றி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க ரூமு. கிளாஸியாக இருக்குது. இன்டீரியர்ஸ் கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பெட்டிங்கோட கலர்ஸ், அப்புறம் ரூமோட டெக்கோர், சோஃபா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து கிட்ஸ் சோஃபா. இது வந்து ஒரு கிங் பெட். ஸோ ஓவரால் ரூம் இதுதான். அண்ட் ஒரு ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர். நம்ம ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ்னால வாட்டர்லாம் வச்சுருக்காங்க, இல்லைனா வைக்க மாட்டாங்க. இந்த ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிவி, நல்லா ஒரு டிவி, 32 or 40 inches நினைக்கிறேன். இதுதான் ரெஸ்ட் ரூம். ராயல் கெரிபியன் கம்பேர் பண்ணும்போது ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து டீசெண்டாக இருக்குது.
ஸோ டாப் அண்ட் டாய்லெட் கூல். பாத்ரூம் டூர் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது பால்கனி போயிட்டு விட்டியர் டவுனை பார்ப்போம். விட்டியர் டவுனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்ன தெரியுங்களா? வெளில வாங்க சொல்கிறேன். பால்கனி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. சில க்ரூஸ் ஷிப்லலாம் பால்கனி ஸ்பேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இது நல்லாவே பெருசாக இருக்குது. 2 சேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்மிங் டு விட்டியர் ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் தாங்க இந்த விட்டியர் டவுனில் இருக்க எல்லா மக்களும் தங்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் டவுனே அந்த ஒரு பில்டிங்கில் தான் தங்கிட்டு இருக்காங்கன்னா நம்புவீங்களா? ஒரே பில்டிங், யோசிச்சு பாருங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த வியூ. ஸ்பெக்டாகுலரான வியூங்க. ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. ஏதோ வேற ஒரு பிளானெட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த அலாஸ்கா எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். ஒரே பிரச்சனை என்னென்னா, இந்த டவுனில் இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி மட்டும் இல்லை, அடுத்த 15 நாளும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்க போகுது. ஸோ மழை பெய்யறதுனால இந்த ஓப்பன் டெக்லாம் பயங்கர கோல்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அது போக இப்போ வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க. முதல்ல போய் லஞ்ச் சாப்பிட்ணும். அப்புறம் நிறைய க்ரூஸ் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், எந்த க்ரூஸ் எடுத்தாலும் தயவு செய்து பால்கனி ரூம் எடுங்க. அதுவும் குறிப்பாக அலாஸ்கா க்ரூஸில், ஏன்னா ஹப்பார்ட் கிளேஷியர் அண்ட் கிளேஷியர் பேலாம் போகிறோம். அதனால் நீங்கள் தயவு செய்து பால்கனி ரூம் எடுங்க. எனக்கு வந்து நார்மல் ரூமுக்கும் பால்கனி ரூமுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $3000 டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அதனால் நீங்கள் அந்த $3000 போனாலும் பரவாயில்ல, பால்கனி ரூம் புக் பண்ணுங்கள். எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 1ன்றதுனால க்ரூஸ் ஷிப்போட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்க போதோ அதை பற்றின கம்ப்ளீட் டைம் டேபிள் மாதிரி ஒன்று எங்கள் ரூமில் இன்றைக்கி வச்சுட்டாங்க. இது வந்து ஆப்பில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆப் ஆக்சஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து இது ஹேண்டியாக இருக்கும். இது டே 1 மட்டும் இல்லை, எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதை வந்து ரூமில் வச்சுருவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஹேபிட் ஆல் பேக்கேஜ் எடுத்ததுனால அதை பற்றின என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பிஃபோர் கம்மிங் டு திஸ் பர்டிகுலர் வீடியோ, ஹவு டு புக் அண்ட் அலாஸ்கா க்ரூஸ்ன்ற வீடியோ பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஓவராலாக எனக்கு இந்த பேக்கேஜுக்கு எவ்வளோ ஆச்சு, 7 nights டே 7 nights லேண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேருக்கு சேர்த்து $12,000 ஆச்சு. அப்ராக்சிமேட் சொல்கிறேன், 11,600 சம்திங் ஆச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ்னு வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போது இந்த ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூடுன்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை இன்க்ளூடட். அப்புறம் பர் ஹெட் $20 பர் டே நம்ம வந்து கிராஜுவிட்டி பே பண்ணோம் ரூம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அப்போ 3 பேருக்கு 60 நாள் ஆச்சு. 7 நாள் க்ரூஸில் இருக்க போகிறோம்னா 60 × 7 கிட்டத்தட்ட $420 அது பே பண்ண போகிறோம். ஸோ கிராச்சுவிட்டிஸும் அந்த ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். அது போக ட்ரிங்க்ஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் ஆல்காலிக் அண்ட் நான் ஆல்காலிக் ட்ரிங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கும் $300 வந்து கிரெடிட் தராங்க. அதை வச்சு நீங்கள் எக்ஸ்கர்ஷனை தான் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிறதுனால நான் ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டேன். நார்மல் பேக்கேஜ்க்கும் எனக்கு ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ்க்கும் ஓவராலாக டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து இதெல்லாம் எடுக்காமல் தனித்தனியாக எடுத்தாவே எனக்கு இதை விட அதிகமாகிடும். அதனால் நான் ஆல் இன்க்ளூசிவ் எடுத்தேன். சம்டைம்ஸ் ரொம்ப பெரிய கேப் இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் தேவையா இல்லையான்றதை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் எடுக்கணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்டாரண்ட்டில், அதாவது மெயின் பஃபே இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைன் டைனிங் இருக்குது இல்லையா, அது போக கப்பலில் ஒரு 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் குசைனில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அதெல்லாம் பே பண்ணி தான் சாப்பிட்ணும். அந்த ரெஸ்டாரண்ட்லாம் சொல்கிறேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் இந்த ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜில் ஒரு நாளைக்கு ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்லாம் ஆர் லஞ்ச் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து நல்ல டீலாக பட்டதுனால நான் இன்றைக்கி ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் எடுத்துட்டேன். ஸோ இதனால் என்ன பிரச்சனை இல்லைன்னா தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கும், நல்ல வாட்டர் கிடைக்கும், அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், வைஃபை, அதுக்கப்புறம் எக்ஸ்கர்ஷனுக்கு கிரெடிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் கிராஜுவிட்டிஸ் தனியாக பே பண்ண தேவையில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சேவிங்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவர் தான் கேபின் ஸ்டீவர்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவிலேருந்து தான் இந்த வேலைக்கு வருவாங்க. இவர் தான் ரூம் க்ளீன் பண்ணுவார், 1 பாயிண்ட் கான்டாக்ட் மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணுவார். சரி, பேசினதெல்லாம் போதும். நம்மளோட ரெஸ்டாரண்ட் வந்து 9th ஃப்ளோரில் இருக்குது. போய் முதல்ல லஞ்சை சாப்பிடுவோம். 9th ஃப்ளோர் வந்தாச்சுங்க. பயங்கரமாக பசிக்குது, சீக்கிரமாக போய் ஏதாவது சாப்பிட்ணும். ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக க்ரௌட் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நான் போன க்ரூஸ் ஷிப்ஸ்
2 தடவை ராயல் கெரிபியன் போயிருக்கேன், ஒரு தடவை அட்லஸ் போயிருக்கேன். அட்லஸ் இதோட கம்பேர் பண்ண வேணாம். 2 தடவை ராயல் கெரிபியன் போனேன் இல்லைங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் இருக்கும். நிற்க கூட இடம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப பாஷாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கேயாவது விண்டோ சீட்டிங் கிடைக்குமான்னு நானும் ரொம்ப ஆவலாக தேடிட்டு இருந்தேன். ஃபைனலாக கொஞ்சம் வெயிட்டுக்கு அப்புறம் ஒரு விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சுங்க. பாருங்கள் என்ன மாதிரி ஒரு வியூன்ட்டு. இந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கிட்டு லன்ச் சாப்பிட்றது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். போயிட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டு ஸ்டார்ட் வித் அமெரிக்கன் ஆஸ் யூஷுவல், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பீட்சாஸ், பிரெட்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தாக்கு தேவையான எல்லா டாப்பிங்ஸும் இருக்குது. சீ ஃபுட்ஸ் என்ன வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஷ்ரிம்ப்பு, அதுக்கப்புறம் கிராப் மீட், லாப்ஸ்டர் கூட வச்சுருந்தாங்க சில நாட்களில். இன்றைக்கி டே 1ன்றதுனால நிறைய வெரைட்டிஸ் இருக்காது, கொஞ்சம் மினிமலாக தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள், இதுதான் ஓவரால் டைனிங் ஏரியா. இது ஒரு பக்கம் தான். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே டெசர்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் கேக், நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது. நீங்கள் கோன், கப் எது வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் தான். டான்ஸ்லாம் ஆடுறாருப்பா, இம்ப்ரெஸ் பண்ணுறாரு கெஸ்ட்டு. இந்த மாதிரி தாங்க, ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க, ரொம்ப ஃபன்னியாக இருப்பாங்க, நல்ல ஒரு வைப்பு கொடுப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வாவ், இந்த செக்ஷன் பார்த்தோன்னே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சீ ஃபுட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே. அவங்களே சர்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு, நம்ம போய் சூஸ் பண்ண தேவையில்ல. இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. டெசர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. க்ரீப் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய கேக்ஸ் இருக்குது, சீஸ் கேக்ஸ் இருக்குது. போன ராயல் கெரிபியன்லையும் சரி, இந்த ஷிப்லையும் சரி, டெசர்ட்டோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. மேபி இவ்வளோ குவான்டிட்டியில் பண்ணும்போது அப்படி தான் இருக்குமோன்னு தெரில. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வகையான சாண்ட்விச்சஸ் இருக்குது, நிறைய ஸ்டஃப் பிரெட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய அமெரிக்கனைஸ்ட் ஃபுட்டு தான் இருக்குது. இந்தியனும் இருக்குது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா பிரியாணி அதெல்லாம் வச்சாங்க. பட் ப்ரைமரி ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேக்கு, நிறைய சால்மன்ஸ், நிறைய கட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்டு தான் இருந்தது. இந்தியன் வந்து ஒரு பருப்பு, தால், அப்புறம் ரைஸ், இந்த மாதிரி தான் இருந்தது. முக்கால்வாசி பாருங்கள் போர்க் அண்ட் பீஃப் இந்த மாதிரி தான் இருந்தது. நமக்கு கொஞ்சம் அந்நியமாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ஸ்பைசி ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணேன். லெமன் ரோஸ்டட் சிக்கன், அதுக்கப்புறம் ஸ்டேக் எல்லாம் வச்சுருந்தா கூட எனக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப அப்பீலிங்காக இல்லை. உங்களுக்கு பஃபே வேணாம், நல்ல ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்லாம். ரிசர்வ்ட் சீட்டிங் தான். நீங்கள் எந்த டைம் போகணுமோ அந்த டைம் புக் பண்ணிட்டு, அதுவும் ஃப்ரீ தான், நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபயர் ட்ரில்லுக்கு போகணும். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் எனி க்ரூஸ் ஷிப் பார்த்திங்கன்னா ஃபயர் ட்ரில் தான். 4 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஒரு 1/2 hour டைம் இருக்குது. வெளியில் வந்து வியூஸ் பார்த்துட்ருக்கேன் பால்கனிலேருந்து. பாருங்கள், ட்ரெயின் ஒன்று வந்துட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, சீவர்ட், விட்டியர் எல்லா ஊர்களுக்கும் அலாஸ்காவில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் மூலயமா கனெக்டடாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்தோம் பார்த்திங்களா ஒரு டனல், அந்த டனலில் தான் அந்த ட்ரெயினும் வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி அலாஸ்கா சீரீஸில் ட்ரெயினில் போயிருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ட்ரெயின் தான் இதுவும். டூம் ட்ரெயின் தான். இந்த மாதிரி பேக்ட்ராப்பில் இந்த ட்ரெயின் வர்றது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த இடத்தையே பாருங்களேன், எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கூட பொல்யூட் பண்ணாமல். பாப்புலேஷன் கம்மின்னு நம்ம சொல்லிவிட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம். பட் இதையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு டாஸ்க் தான். கொஞ்ச நேரம் நின்று அந்த ட்ரெயினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக போவே இல்லை, டைம் ஆனாலும் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, ட்ரெயின் வந்து நிற்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த டவுனை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்காம போகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, குட்டி டவுன் தான். அந்த பில்டிங்கை போய் பார்த்துக்கலாம், அப்படி இந்த கடலை ஒட்டி நடந்து போயிருக்கலாம். பாருங்கள் ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இன்னொரு நாள் வரணும். அலாஸ்கா
கண்டிப்பாக நான் வருவேன். யூஎஸ்ல இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒன்ஸாவது அலாஸ்கா கண்டிப்பாக வருவேன். We're joined by this gentleman over here in the orange hat, and you can go outside and view where your lifeboat is and the number of your ஃபயர் ட்ரில் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக ஃபயர் ட்ரில் வந்து மேண்டிட்ரி. உங்கள் கார்டில் அவங்க செக்இன் பண்ணுறாங்க நீங்கள் வந்துட்டீங்கன்ட்டு. நீங்கள் வரலன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபயர் ட்ரில் அட்டன் பண்ணாமல் உங்களை விடவே மாட்டாங்க. ஸோ ஃபயர் ட்ரில் ஏரியா வந்தப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எந்த இடத்துக்கு வரணும், அதாவது இப்போ நாங்கள் இருக்கிறது தேர்ட் ஃப்ளோர் ஏரியாவுக்கு வந்துடணும். உங்களோட லைஃப் போட் எதுன்னு பார்த்துக்க சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. இந்த லைஃப் போட் தான் எங்களை காப்பாற்ற போகுது, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த லைஃப் போட் நம்பர் கிட்ட வந்து நிற்க சொல்லிட்டாங்க. ஃபயர் ட்ரில் முடிஞ்ச கையோட பையன் வந்து ஸ்விம்மிங் பண்ணணும்னு சொல்லிட்டான். அதனால் ஸ்விம்மிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது ஒரு டெக்கு. ஆக்சுவலாக 9th ஃப்ளோரில் பஃபே ஏரியா பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் ஏரியா. இங்கே தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹாட் டப், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல். இங்கே பார்த்திங்கன்னா இன்டோர் ஜக்கூஸியும் இருக்குது. இது பே பண்ணி தான் போகணும். ஸ்விம்மிங் பூல் பாருங்கள். இதுதான் நான் முதலையே சொல்லியிருந்தேன். இந்த ஷிப்பு அலாஸ்காக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில் குளிரும் இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்டு. வாட்டரும் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி டே 1ன்றதுனால இந்த மாதிரி ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எதாவது ஈவெண்ட்னா போடுவாங்க. ஃப்ரீயாக பாப்கார்ன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்பில் என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ நீங்கள் ராயல் கரீபியன் போயிருந்தீங்கன்னா இந்த டைமில் இந்த இடத்துல நிற்க முடியாது, அவ்வளோ க்ரௌட் இருக்கும். இங்கே பாருங்கள், மிஞ்சி போனால் 3-4 பேர் தான் குளிச்சுட்ருக்காங்க. ரொம்ப காமாக ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது என்விரான்மெண்ட்டு. எல்லாரும் அடித்து பிடிச்சி குதித்து ஓடி ஆடி விளையாடுறதெல்லாம் இல்லை. ஏஜ் வந்து அபோவ் 50 ஆவரேஜ்ன்றதுனால எல்லோரும் பொறுமையாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். இங்கே பாருங்கள், நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் தான். இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரைஸஸ் டு பி 1 போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், வித்தெல்லாம் காட்டுறாங்க. சூப்பர். குறிப்பாக இந்த க்ரூ மெம்பர்ஸ்லேருந்து வரவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குங்க. நிறைய பேர் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, நிறைய பேர் பாடுவாங்க. அவங்களையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்ளாஸ் வாங்கி கொடுக்கறது வந்து நல்ல விஷயம். என் பையனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. அதனால அவன் எங்கேஜ் ஆகிட்டான். ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா டீன்ஸ் கிளப் இருக்குது. அவன் அங்கே கூட போகலாம். கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம்ஸ்லாம் ஷெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அங்கேயே இருக்கலாம். அதுக்கப்புறமா எப்போ வேணுமோ அவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க தே ஆர் ஆன் தேர் ஓன், அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் பெரிய பசங்களை. ஸ்விம்மிங் பூல் ஏரியா ஒட்டியே ஒரு பார் ஏரியா இருக்குது. நீங்கள் அன்லிமிட்டெட் பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா என்ன வேணால் வாங்கி குடிக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபுட் ஏரியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் டாக், பீஸாஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்பாங்க. எப்போ வேணால் வந்து வாங்கி சாப்பிட்லாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபிங்கர் ஃபுட்ஸும் அப்புறம் காஃபியும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ்னால டீ காஃபிலாம் கூட எப்போ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ பயங்கரமாக மழை பெய்யுதுங்க. அதனால் வெளியில் போயிட்டு வியூலாம் பார்க்க முடியல. அது போக பயங்கரமாக குளிருது, -5. ஸோ என்ன தான் ஜாக்கெட் போட்டு போனாலும் மழையும் பெய்யுது இல்லையா. ஸோ அதனால் பெருசாக என்னால் வியூலாம் பார்க்க முடியல. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில் முடிஞ்சிருக்கோம் பார்த்தீங்க. ஆக்சுவலாக பெருசாக அவங்க எதுவுமே பண்ணல. கார்டை மட்டும் செக்இன் பண்ணிட்டு உள்ளே டிவியில் பார்த்துக்கோங்க ட்ரில்லாம் என்ன, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி முதல்ல க்ரூஸ் ஷிப்புக்கு வந்தீங்கன்னா பண்ண வேண்டிய முதல் விஷயம், அந்த க்ரூஸ் ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஃபார்வர்ட் ஆஃப் த ஷிப்பில் இருக்குமா பேக்வர்ட் ஆஃப் த ஷிப்பில் இருக்குமான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, பஃபே ஏரியா. யூஸ்வலாக டாப் ஃப்ளோரில் தான் பஃபே ஏரியா இருக்கும். அது எங்கே இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி போகணுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் தியேட்டர், அந்த ஷோஸ்லாம் நடக்கும்ல, அது எங்கே இருக்குது, எந்த ஃப்ளோரில் இருக்குது, அதை மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் மறக்காமல் முதல்ல பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஆஃப் த டேலேயே, அதாவது டே 1லேயே ஷிப்பில் என்னென்னலாம் இருக்குன்றத முதல்ல நீங்கள் பார்த்துருங்க. அப்படி பார்க்கலையா கடைசி வரைக்கும் பார்க்காதீங்க. ஏன் சொல்லுங்கள், கடைசி நாளில் ஐயோ இதெல்லாம் இருக்கா நம்ம பார்க்கவே இல்லைன்னு மனசு வருத்தத்தோடு போவீங்க. அதனால்
அது டே ஒன்லேயே முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஷிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்த கையோட ஷிப்பை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஷிப்பில் எல்லா ஐட்டம்ஸ் எங்கே இருக்குன்றத லிஃப்ட்லேயே மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்பா. நிறைய கூட்டங்க, நிறைய பேர் வந்து என்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் கிட்ஸ் கிளப். சின்ன பசங்க அப்புறம் டீன் கிட்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஏரியாஸ் வச்சுருக்காங்க. பசங்களை இங்கே விட்டுட்டே நீங்கள் போயிடலாம். உங்களுக்கு ப்ரைவசி இருக்கும், பசங்களும் இங்கே எங்கேஜ் ஆகிடுவாங்க. சூப்பரான ஒரு விஷயம் இது. மோர் தென் 20-30 கிட்ஸ் இருந்தாங்க. அண்ட் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் இந்த ஒரு தடவை தான் நான் வரப்போகிறேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. என்ன இடம்னு கேட்டிங்கன்னா ஜிம். செம்ம பெரிய ஜிம், எக்கச்சக்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே ஒவ்வொரு தடையும் சரி நம்மளாம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணும். சரி அப்புறம் எதுக்கு, இன்னும் வயசு இருக்குது அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்படியே கிளம்பிடுவேன். பட் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஜிம்முங்க. ஜிம்முக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைப்ரரி வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக வயசானவங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்துடுறாங்க, ஒரு ஃபேவரட் புக் எடுத்துக்கிறாங்க, எல்லா லைப்ரரி ஒட்டியும் ஒரு காஃபி ஷாப்போ இல்லை பாரோ இருக்கும், ஒரு ட்ரிங்க் வாங்கிக்கிறாங்க. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பொறுமையாக புக்கை படிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில் வியூஸ் பார்த்துக்கிட்டு அந்த டேவை என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராப்பரான வெக்கேஷன், ப்ராப்பரான ரிலாக்ஸேஷன். எவ்ரிடே பார்த்திங்கன்னா பிஸி லைஃப் ஷெடியூலில் ஓடிக்கிட்டே இருப்போம், இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்தோம் 5 நாள்லன்னு சொல்லிட்டு இன்னும் ஓடுறோம், அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிரும், ரிலாக்ஸேஷனே பண்ணுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலோட நடு பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஏரியா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜெம்ஸ், ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் வாட்சஸ்லாம் வச்சுருக்காங்க, டைமண்ட் ஜுவல்லரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஷிப்லேயும் நம்ம எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு ஒரு ராஃபல் ஒன்று போடுவாங்க. அதாவது குலுக்கல் முறையில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு வந்து ஒரு டைமண்ட் ஹியரிங் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, இல்லை நெக்லஸ் கொடுப்பாங்க. அது ரியல் டைமண்டாக என்னன்னு தெரியல, ஆனால் விலை வந்து ரொம்ப அதிகம் தான். 6, 8. Let me have a look. Come on over here. Let me see. Give the ball, kind sir. Give the magic ball. There we go. Let's give him a big round of applause, ladies and gentlemen. That is the winner. Now keep those event tickets. We are going to do another raffle, but that is for the diamond ear. ரிஷபராசி மே மாதத்துலேருந்து எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் எதிர்பார்த்தேன் ஏதாவது குழுக்களில் கிடைக்கும்ட்டு. கடைசியில் கிடச்சிது இந்த $2 தான். சரி நமக்கு வாச்சது அவ்வளோதான். அந்த அம்மா வர சிரிக்கிறாங்க, பார்க்க இந்தியன் மாதிரி இருக்காங்க. யூஸ்வலாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், ஷிப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. பட் இங்கே நீங்கள் பார்க்குற டிஷர்ட்ஸ் ஆகட்டும், பேக் ஆகட்டும், குட்டி குட்டி ஹியரிங்ஸ் ஆகட்டும், நிறைய இந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரொம்பவே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும். கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களை, நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் டோட்டலாக ஐயோ அங்கெல்லாம் போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் நான் எப்பயுமே எந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறனோ, உதாரணத்துக்கு ராயல் கேரிபியன் போனேன்னா அந்த ராயல் கேரிபியனோட ஷிப்போட மாடல் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா என்கிட்ட ராயல் கேரிபியன் அட்லஸ் இருக்குது, இந்த வாட்டி ஹாலண்ட் அமெரிக்கா மாடல் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய சவுனியர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. லூயி வுட்டான் பர்ஸ்லேருந்து ரோலெக்ஸ் வாட்ச் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். நிறைய சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் பேக்ஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் லூயி வுட்டான். அதை வாங்குகிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. 2 டூர் கட் பண்ணிட்டேன்னா போதும், 2 லூயி வுட்டான் வாங்கிடலாம். எங்கே அது பண்ணுறதில்ல. கப்பல் கிளம்பிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:15. நாங்கள் வந்து போட் பண்ணும்போது டைம் வந்து 1. கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்பியிருக்காங்க. இப்போ வந்து மழை பெய்யல, ஆனால் செமையாக குளிருது, காற்றும் பயங்கரமாக இருக்குது. கப்பலும் பார்த்திங்கன்னா வேகமாக போகிறதுனால வெளிலலாம் நிற்க வாய்ப்பே இல்லை, பயங்கரமாக குளிருது. பட் மழை பெய்யாமல் இருக்கணும் நாளைக்கு ஹபார்ட் கிளேஷியர் பார்க்குறதுக்கு. சரி வாங்க, இன்னும் இன்றைக்கி கப்பலில் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கப்பலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம 10th ஃப்ளோர் போவோம், டாப் டெக்குக்கு போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் டெக் ஏரியா வந்திருக்கோங்க. குளிர் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம், நல்ல ஜாக்கெட் க்ளவுஸ் போட்டிங்கன்னா போதும், ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். பட் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் 2 பேர்கிட்ட கேட்டேன், இங்கே வேலை பார்க்குறவங்கக்கிட்ட, எப்பயுமே மழை பெஞ்சிட்ருக்குமாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 நாள் மழை பெய்யுமா, எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் இன்னும் சீனிக் வியூஸ்லாம் கொஞ்சம் அங்கே
ஃப்ரண்ட் டெக்குக்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கலாம். ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இங்கே இருந்தாவது பார்க்க முடியுது, அது வரைக்கும் ஓகே தான். டாப் டெக்குக்கு வந்திருக்கேங்க. கப்பல் இப்போ தான் கிளம்புச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஏரியாவில் யாருமே இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ்க்கான அட்மாஸ்ஃபியரை வந்து ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடடாக இருக்கும், செம்ம பார்ட்டியாக இருக்கும். பட் இப்போ பாருங்கள் யாருமே இல்லை. அதுக்கு காரணம் வெதர் தான். பயங்கரமாக குளிர்துன்றதுனால எல்லாம் இன்டோரில் இருக்காங்க. பட் ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டட் பூல் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அரீனா ஏரியா. இதுவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக எம்டியாக இருக்குது. ஏன்னா இங்கே நிற்க கூட முடியல. அதுக்கப்புறம் எங்கே விளையாடுறது? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால், ஃபுட்பால், அதுக்கப்புறம் பிக்கிள் பால் எல்லோரும் விளையாடுறாங்க. பசங்கள்லாம் விளையாடுவாங்க. இப்போ இதே இடம் நல்ல வெதர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றத இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது டே 4ஆ டே 5ஆன்னு தெரியல. ஆனால் நல்ல வெதர் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ அவுட்டோரே பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது எந்த டைமுக்கு அலாஸ்கா போனால் இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. இதெல்லாம் ப்ரிடிக்டே பண்ண முடியாதுங்க. ஒரு ஊர் அதாவது கெச்சிகன் வந்து விண்டியாக இருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பயங்கர மழை பெய்யும் ஜூனோவில். ஸோ இந்த மாதிரி நம்மளால் 7 நாட்கள் 7 ஊருக்கு போகிறதுனால எல்லா ஊரும் இந்த மாதிரி ஹாட் வெதர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். சேஃபர் சைடில் லேட் ஆகஸ்ட் ஆர் early செப்டம்பர் ஆர் ஈவன் லேட் ஜூனுக்கு வர்றது கூட ஓரளவுக்கு பெட்டர் தான். பட் அப்போ கூட கேரண்டி கிடையாது. பாருங்கள் போகிற வழி எல்லாமே கேம்ஸ் தான். இது வந்து நம்ம ஊர் கோலி மாதிரி தான், கொஞ்சம் வேறு மாதிரி விளையாடுறாங்க. ஆனால் என்ன நேம்னு தெரில. இது வந்து கார்ன் ஹோல். இது பார்த்திங்கன்னா யூஎஸில் இப்போ ரொம்ப பாப்புலர். ஜென்டில்மேனில் நம்ம பார்க்காத விதவிதமான கேம்ஸா, அந்த மாதிரிலாம் இங்கே எந்த கேமும் இல்லை. யா பாருங்கள் வெதர் நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் பி ரியலி ஃபன். வெதர் நல்லா இல்லைன்னா க்ரூஸ் ஷிப் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாமே இன்டோர்ஸ்லேயே இருப்போம். வெளியில் வந்து அந்த சீ ப்ரீஸை கூட எடுக்க முடியாது. டாப் டெக்லேருந்து ஒரு ஃப்ளோர் கீழே இறங்கி இப்போ நம்ம அப்சர்வேஷன் டெக்குக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வெறும் வியூஸ்க்காக மட்டும் வந்து உட்கார மாட்டேன். நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், நிறைய போர்ட் கேம்ஸ் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப் அண்ட் ஒரு பார் இருக்குது. அகெயின் இப்போ ஷிப்பில் பார்த்திங்கன்னா எவ்ரி hour ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த அப்சர்வேஷன் டெக்லேயும் நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்டிங், ட்ராயிங் அண்ட் குக்கரி கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போர்ட் கேம்ஸில் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கார்ட்ஸ்லாம் விளாட்றாங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. பட் குரூப்பாக ட்ராவல் பண்ணாமல் தனியாக ட்ராவல் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேரோட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்களோட அதுக்கப்புறமா நம்ம டச்சில் இருப்போமா இல்லைன்னு தெரியாது. பட் யாருனே தெரியாதவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நம்ம குரூப்பாக போனாலும் நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா திரும்ப திரும்ப அவங்களோடையே தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் தனியாக வந்திருக்கோம் இல்லையா, இப்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், பக்கத்தில் யாரோ இருக்காங்கன்னா அவங்க கூட நான் வலுக்கட்டாயமாக போய் பேசுகிறேன், அவங்க எங்க கூட வந்து பேசுகிறாங்க, ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது போக இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் உட்காந்தாங்கன்னா யாரும் எழுந்துக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பால்கனி ரூம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரூம்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வியூ பார்க்கணுன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து காலையிலேயே உட்காந்துருவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா ட்ராயிங் கிளாஸ் போயிட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி பசங்களை அண்ட் பெரியவங்களை எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்குங்க. ஆக்கியபைடாகவே இருக்கலாம் நம்ம. 9 பிஎம்க்கு ஷிப்பில் ஒரு ஷோ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஷோ பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டில் இறங்குறேன். லிஃப்ட் பாருங்கள் தாறு மரம் இருக்குது. அப்படியே கடலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். அடடடடா சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்குல்ல. நிறைய தடவை இதுக்காகவே இந்த லிஃப்ட்டில் வெயிட் பண்ணி டெய்லியும் மேலேயும் கீழும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். தேட்டருக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் இப்போ ஷோ நடக்க போகுது. செம்ம கிளாஸியாக இருக்குங்க தேட்டர். இன்டீரியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல், ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. பிவிஆர் சத்தியம் மாதிரி இருக்குது தேட்டர். எனக்கு எப்பயுமே கப்பலில் தேட்டரில் வந்து பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். இந்த ஷோலாம் பார்க்கும்போது இங்கே பார்த்துட்ருக்கோம்ல நம்ம ஷோ, ஒரு நடு கடலில் இந்த மாதிரி ஒரு ஷோ பார்க்குறோம். இன்ஜினியரிங் மார்வல் நினச்சா வியப்பாக தான் இருக்கும் சம்டைம்ஸ். பட் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான ஷோஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்ரி டே 9 o'clock அப்புறம் 11 o'clock ஷோ நடக்கும். எல்லாருமே ரொம்ப ஆவலோட வந்து இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ
ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா பெட்டர். ஒரு நல்ல இடத்துல சீட் கிடைக்கும். பாருங்கள், ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மக்கள்லாம் எவ்வளோ ஆவலாக பார்த்துட்ருக்காங்கன்னு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஷோ நடக்கும், ஒரு நாள் வந்து மியூசிக் ஷோ, ஒரு நாள் பார்த்திங்கன்னா சிங்கிங், அப்புறம் ஒரு நாள் காமெடி. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷோ நடக்கும். இந்த ஷிப்பு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கிட்ஸ் சென்ட்ரிக்காக இருக்காது. அதனால் ஷோஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது போக உங்களுக்கு கிட்ஸ் சென்ட்ரிக்காக அதை வேணும்னா நீங்கள் டிஸ்னி அந்த மாதிரி போனீங்கன்னா ஷோஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக பெரியவங்களுக்கான ஒரு ஷோஸ் தான். அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் நைட்டுன்னு ஒரு பார்ட்டி நடத்துனாங்க. எல்லாரையுமே ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. நான் கூட பார்த்திங்கன்னா யார் பெருசாக போட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரியும் உள் மனசு, போட்டு வருவாங்கடா, நீ தான் லெஃப்ட் அவுட்டாக இருப்பேன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ஷிப்பில் இருக்க ஸ்டோரில் போயிட்டு ஆரஞ்சு ட்ரெஸ் வாங்கிட்டு நாங்களும் அந்த ஜோதியில் ஐக்கியமாயிட்டோம். செம்ம காலாவாக இருந்துச்சு இந்த ஆரஞ்சு நைட்டு. ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இருந்த இடத்துக்கே வந்து சர்வ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நம்மலாம் சொல்லுவோம் வீட்டில் எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, எங்கேயும் வெளில வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஷிப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80-90 இயர்ஸ் ஓல்டெல்லாம் நான் பார்த்தேங்க. ஆவலோட வராங்க, இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரொம்ப அவங்க ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏஜ்லாம் ஒரு விஷயமே இல்லை. அண்டார்டிகா க்ரூஸ் போகும்போதும் நிறைய வயசானவங்களை பார்த்தேன். இந்த ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஷிப்போட ஃப்ரண்ட் டெக்குக்கு வந்திருக்கோம். போ ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஷிப்போட நோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம தான் முன்னாடி போயிட்டுருப்போம். டைட்டானிக்லாம் பார்ப்பீங்களே, ரோஸும் ஜாக்கும் நின்றுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியுமா, அந்த ஏரியா தான் இது. ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் இது க்ளோஸ்டாகவே வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய விண்ட் அடிச்சுது, ஸோ சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரே ஓப்பன் பண்ணல. பட் கிளேஷியர் அண்ட் அபார்ட் கிளேஷியர்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அந்த டைம் நீங்கள் வந்து இடத்த சுற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஷிப்பு வந்து ஹால்ட்டில் இருக்குன்றதுனால இந்த இடத்துக்கு ஆக்சஸ் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு வந்து இப்படி பார்க்குறது. அதுவும் ஷிப்பு போயிட்டுருக்கும்போது நின்று அந்த முகத்தில் காற்று படும்போது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இங்கே குளிருது இல்லையா, அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க. பட் இது பே பண்ணணும். என்னடா ஃபார்மலாக ரெடியாக இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஃபார்மல் நைட், அதனால் ஃபார்மல் வேர்லாம் எல்லாரும் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது. ஸோ டைட்டானிக்கில் வர ஜாக் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறது தான் கிளம்பிட்டு இருக்கும். ஷிப்பில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு க்ரீன் மேட்டில் உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்கே ஆரம்பிக்கிறது ஷிப்லேருந்து இறங்குற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நின்னா எடுப்பாங்க, நடந்தா எடுப்பாங்க, உட்காந்தா எடுப்பாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி டிஸ்பிளேலையும் வச்சுருவாங்க நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு 5 ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா $120 சொல்லுவாங்க. அதாவது பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க, அது வந்து $120 சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் ஃபார்மல் ஃபோட்டோ ஷூட் எடுத்ததில்லை ஷிப்பில். ஆனால் இந்த வாட்டி எடுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணதுனால நாங்கள் ஃபார்மலாக ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்தாலும் இந்த ஃபார்மல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்களில் 2 நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டே வந்து ரெடி ஆகிடணும். அங்கங்கே ஸ்டால் வச்சுட்ருப்பாங்க. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிக்குதோ அந்த பேக்ரவுண்ட் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் ஃபார்மல் ஷூட் எடுத்துக்கலாம். இப்போது நிறைய இடத்துல இந்த ரெட்டினாவை ஃபோட்டோ பண்ணி அதை ஒரு கிளாஸி ஃபினிஷாக எடுத்து டிஸ்பிளே பண்ணுறது ஃபேஷனாக போயிடுச்சு. அதுவும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாரோட ஃபோட்டோஸ் இப்படி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. போகும்போது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா ப்ரொஃபஷ்னலாகவே பண்ணாங்க, பார்க்க நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்ட் ஆஃப் ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜில் வராது. இது நீங்கள் தனியாக பே பண்ணி தான் ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்மல்
டின்னருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அலாகார்ட் டின்னர், ஆனால் பே பண்ணி தான் இந்த டின்னர் எடுக்க முடியும். லஞ்ச் அண்ட் இது செப்பரேட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து Pinnacle Grill. பட் நம்ம ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் எடுத்ததுனால ஒரு நாள் வந்து இந்த பெய்ட் டின்னர் ஆர் பெய்ட் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். யூஸ்வலாக பே பண்ணோன்னா $60 பர் ஹெட் வரும். இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஃப்ரீ. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இன்டீரியர்ஸ் இருந்துச்சு. செம்ம கிளாஸியாக இருந்தது. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எங்களோட ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு லேம் சாப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு கிராப் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கோர்ஸ் மெனு தான். இந்த ஃபுல் கோர்ஸ் மெனுக்கு பார்த்திங்கன்னா $60 சார்ஜ் பண்ணுறாங்க. போர்ஷன்ஸ்லாம் வந்து நல்லாவே டீசன்ட் சைஸாகவே இருந்துச்சு. பட் ஒருத்தர் ஒன்று வாங்கிட்டு 2 பேர் ஷேர் பண்ணலாம் கூடாது. தனித்தனியாக தான் ஆர்டர் பண்ணோம். க்ரீம் ப்ரூலே நல்லா இருந்தது. டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நல்ல ப்ரெசன்டேஷன், நல்ல சர்வீஸ், நல்ல ஆம்பியன்ஸ். கண்டிப்பாக நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக சாப்பிட்றோம்ல எவ்ரிடே, அதை விட 2-3 டைம்ஸ் பெட்டராகவே இருந்தது. பட் நம்ம சிட்டிலலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லைங்க. ஓகே தான், நாட் தட் கிரேட். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார்மல் நைட், ஃபார்மல் டின்னர் சூப்பராக இருந்தது. டின்னர் முடிச்சாச்சுங்க. இப்போது ஆர்ட் கேலரி பக்கம் வந்திருக்கேன். ஆர்ட்லலாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ப்ளஸ் எனக்கு புரியவும் புரியாது. பட் நிறைய பேர் வந்து இங்கே ஆர்ட்லாம் வாங்குறத பார்த்துருக்கேன். டேரெக்டாகவே ஷிப்பிங் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கே வந்துடும். எப்படி அதை கேரி பண்ணிட்டு போகிறதுன்ற ஒரு பயம் தேவையில்லை, அவங்களே ஷிப் பண்ணிவிடுவாங்க. பட் உங்களுக்கே தெரியும், செம்ம எக்ஸ்பென்சிவ். ஆர்ட் கேலரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது. அது பேர் ரோலிங் ஸ்டோன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷோஸ்லாம் நடக்கும், மூவியும் போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டீலா நோ டீலான்னு ஒரு ஷோ இருக்குது தெரியுங்களா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண தான் வந்திருக்கோம். ப்ரைஸஸ் டு பி 1. இது பக்கத்துலேயே கெசினோ இருக்குது. கெசினோக்குள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் வெளில இருந்தே காமிச்சிக்கிறேன். அண்ட் போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மியூசிக் வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அழகாக ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வர நைட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 10:30 ஆகிடுச்சு. அதனால் தூக்கம் வரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு போய் தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் பார்த்திங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ டைம் வந்து 11:30. லாபியும் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷிப்பை ரிவ்யூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஷிப்போட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது கம்ப்ளீட்டாக ஷிப்பில் இருக்கணும் இல்லையா? ஸோ தூக்கம் அது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஷிப்பு பயங்கரமாக ஆடிச்சுங்க. இன்ஃபேக்ட் அண்டார்டிகாவில் போகும்போது ஆடினதை விட இப்போ வந்து பயங்கரமாக ஷிப் ஆடிச்சு. ஸோ தூக்கம் வந்து கொஞ்சம், நான் செம்ம டயர்டாக இருந்ததுனால நான் தூங்கிட்டேன். பட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருந்தது. இப்போ கூட நடந்து போகும்போது பயங்கர ஷேக் இருந்தது. கெரிபியனில் போகும்போதெல்லாம் சுத்தமாக ஷேக் இல்லை. இது அலஸ்கன் ஓஷன் அப்படியா, கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா, இல்லை கடல் கொந்தளிச்சிட்ருக்கா, ஏன்னா மழை பெய்யுது வேற இல்லை. ஸோ அதனால் அப்படி இருக்கான்றது தெரியல. பிரேக்ஃபாஸ்ட் போய் பார்ப்போம், ஏதாவது இந்தியன் ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த ஷிப்போட ரிவ்யூவை சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 2 இடத்துல சாப்பிட்லாம். ஒன்று வந்து பஃபே, அது வந்து 9th floor. இது வந்து அலாகார்ட், நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், மெனு கொடுத்துருவாங்க. லஞ்ச், டின்னர் எல்லாமே அப்படி தான். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியன் மெனு இருந்ததுனால இங்கே சாப்பிட வந்திருக்கேன். ஏன்னா பஃபேயில் வந்து இந்தியன் மெனு இல்லை, அதனால் இங்கே வந்திருக்கேன். ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா பாருங்கள் மக்களே, லெஃப்ட்டில் இருக்கிறது தான் சப்பாத்தி, ரைட்டில் இருக்கிறது தான் தோசை. உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா, சீரியஸாக சொல்கிறேன். சிக்கன் கஞ்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாறுமாறாக இருந்துச்சு. 7 நாளும் இந்த சிக்கன் கஞ்சி வச்சே ஓடிட்டேன். ஸோ ஃபைனலாக க்ரூஸ் ஷிப்கான ரிவ்யூ கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு நாள் க்ரூஸ் ஷிப்பில் என்னென்னலாம் இருந்ததுன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
பட் ரிவ்யூ வந்து ஒரே நாளில் கொடுத்தா அது கரெக்டாக இருக்காதுல்ல. ஸோ அதனால் 7 நாள் தங்கியிருந்து ஃபைனலாக கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஹாலண்ட் அமெரிக்கா இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் க்ரூஸ் லைனுங்க. இது வந்து ஒரு கமர்ஷியல் க்ரௌடை அட்ராக்ட் பண்ணக்கூடிய க்ரூஸ் லைனான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் மேலே தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க இந்த க்ரூஸ் லைன். ஸோ அதனால் ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 50 இயர் அண்ட் அபவ் தான். ஸோ அதனால் கிட்ஸே வரக்கூடாதா, கிட்ஸை கொண்டே வரக்கூடாதா, எந்த ஆக்டிவிட்டீஸே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஸோ முதல்ல பாசிட்டிவ்ஸ் போயிடுவோம். பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, இது வந்து பட்ஜெட் க்ரூஸ் லைனோட ப்ரைஸ் லைனை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ப்ரீமியம் ஃபீல் உங்களுக்கு இந்த கப்பல் கொடுக்கும். உண்மையிலேயே ரொம்ப கிளாஸியான இன்டீரியர்ஸ், கிளாஸியான டெக்கார், ரொம்ப ஒரு எங்கே போனாலும் க்ரௌட் இல்லாமல் பீப்புள் அழகாக செக்ரிகேட் ஆகி ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த க்ரூஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ப்ரீமியமாக இருந்துச்சு, வேர் அண்ட் டேர்லாம் இல்லை கப்பலில். அண்ட் இது நியூலி அப்கிரேடட் ஷிப் வேறு. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கே போனாலும் எந்த இடம் பார்த்தாலும் எனக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட்ஜெட்டாக நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணல. அஃப்கோர்ஸ் இது பட்ஜெட் கிடையாது, பட் அந்த ஒரு வேர் அண்ட் டேரோ இல்லை கொஞ்சம் பழசாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணல. ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக லக்ஸுரியாக ஃபீல் பண்ணேன். பாசிட்டிவ்ஸ் அது சர்வீஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே எல்லா க்ரூஸ் லைன்லையும் தாறுமாறாக இருக்கும். இங்கேயும் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் எடுத்ததுனால நிறைய இடத்துக்கு நான் பே பண்ணல. நிறைய விஷயங்கள் லைக் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் காஃபி, பெவரேஜஸ் இதெல்லாம் வந்து ஆல் இன்க்ளூசிவ்ன்றதுனால நான் எதுவுமே பே பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, அலாஸ்காக்குன்னு டெடிக்கேட்டடாக 2 க்ரூஸ் லைன் இருக்குது. ஒன்று ஹாலண்ட் அமெரிக்கா, இன்னொன்று பிரின்சஸ். இவங்க ரெண்டுமே ஒரே கம்பெனி, அதாவது கார்னிவல் கார்பரேஷனுக்குள்ளே தான் வராங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அலாஸ்காவுக்கு இவங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கிளேஷியர் பேயில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில ஷிப்களில் இவங்க 2 பேர் தான் ப்ரிடாமினண்ட்டாக டாப் பிளேயராக இருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எல்லா போர்ட்லேயும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதாவது ஃபார்வர்டில் எடுத்துன்னு வந்து நிறுத்துவாங்க. ஸோ ரொம்ப தூரம் நீங்கள் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா, நிறைய க்ரூஸ் ஷிப்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு அவுட்டோர் பூல் இருக்கும், ஓப்பனாக இருக்கும். பட் அலாஸ்காவில் பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் தான் வந்து ஹாட் சம்மர். ஹாட்னா கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹாட்டு, நம்ம டேலஸ் மாதிரியோ இல்லை சென்னை மாதிரியோலாம் வெயில் இருக்காது. கொஞ்சம் மைல்டாக இருக்கும், ஜாக்கெட் போடாமல் நடக்கலாம் அது வெயில் வந்தால். பட் அதுக்குமே கேரண்டி கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் அலாஸ்கா இந்த ஷிப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த அவுட்டோர் பூலை பார்த்திங்கன்னா டோட்டலாக கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வாட்டரும் பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். வெதர்னால சில்லுன்னு இருக்கும்ன்ற பயம் கிடையாது. அவுட்டோர் பூலும் இருக்குது. அவுட்டோர் பூலும் பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹாட் டப்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் கிளேஷியர் பே போகும்போது வெளியில் அவுட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்விம் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த கிளேஷியர் பே ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஸோ நெகட்டிவ்ஸ்ன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான். எல்லாமே வந்து அவங்க சர்வ் பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பஃபேயில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேட் திங்ஸ் நடக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே ப்ராப்பராக சானிட்டி ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அவங்க சர்வ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். பட் ஆஸ் அ இண்டியன்ஸ் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகலை. ஃபுல்லாக கட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா பீஃப் அண்ட் போர்க் அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர கொஞ்சம் நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபுட்டு வந்து இல்லை. எனக்கு ராயல் கெரிபியன் பார்க்கும்போது, நாட் தட் ஐம் கம்ப்ளைனிங் இந்தியன் இல்லைன்ட்டு, இந்தியன் 1 or 2 ஐட்டம்ஸ் எவ்ரிடே வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலுமே அமெரிக்கன் ஃபுட் கூட நமக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மாக்டெயில்ஸ்லாம் வந்து அஸ்னா குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபுட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருந்தது, பிடிக்கல உண்மையாக சொல்லணும்னா. அதே போக பார்த்திங்கன்னா மூவி ஆப்ஷன்ஸ் இப்போ இங்கே வந்து தேட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ஸ்கேட்டிங் ஜோன், அப்புறம் கிட்டுக்கான ஆக்டிவிட்டீஸ் கிடையாதுங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சே தான் நான் வந்தேன். பட் கிட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பேஸ்கெட் பால் அண்ட் பிக்கிள் பால் ஏரியா இருக்குது. பட் அது நம்மளால் பாதி நாளுக்கு மேலே ஆக்சஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த வெதர். ஸோ வெதர் இப்படி இருக்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். மேபி ஜூலை ஆகஸ்ட்டில் வந்திருந்தால் பெட்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், அதனால் தெரியல. ஸோ அது வந்து வெதர் வந்து நம்ம கண்ட்ரோலபிள்லே இல்லை, அதனால் நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த அவுட்டோர் பூல் வந்து சின்னது, அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலாம்.
ஒரு 10 பேர் போயிட்டாங்கனாவே அந்த அவுட்டோர் பூல் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடும். பட் இண்டோர் பூல், அதாவது கவர்ட் பூல் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே பெருசு தான். மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு பின் பாயிண்ட் பண்ணுற சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதுதான் ஃபுட்டு தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் அதை தாங்க சொல்கிறேன். நீங்கள் வந்து ராயல் கெரிபியன் போயிட்டோம், நம்ம கெரிபியன் க்ரூஸ்லாம் போயிட்டோம், எப்படி என்ஜாய் பண்ணோம், பயங்கர கேதரிங் இருந்தது, எங்கே போனாலும் க்ரௌட் இருக்குது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு பார்ட்டி மோடில் வந்துடாதீங்க. அப்படி இருக்காது. ரொம்ப லேட் பேக், ரொம்ப ரிலாக்ஸ்ட், ரொம்ப காமாக அப்படி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக என்னை கேட்டிங்கன்னா மறுபடியும் ஹாலண்ட் அமெரிக்கா க்ரூஸ் லைனில் ட்ராவல் பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேணால் ட்ராவல் பண்ணுவேன். இப்போ வந்து எனக்கு அந்த ஷிப்புக்கான மொமெண்ட்ஸ், அந்த ஷிப்புக்கான எனர்ஜி வேணும்னு தோணுது. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து ஹாலண்ட் அமெரிக்கா இந்த க்ரூஸ் லைனில் நான் ட்ராவல் பண்ண மாட்டேன், ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஃபுட். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபுட் வைஸ் பார்த்திங்கன்னா. இப்போ ராயல் கேரிபியனில் தாறுமாறாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆப்ஷன்ஸ். தென் டைமிங்ஸ் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 7:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்காது ராயல் கேரிபியன்லேயோ இல்லை மற்ற க்ரூஸ் ஷிப்ஸ் நான் இன்னும் போகல. ஸோ ராயல் கேரிபியன் போனதை வச்சு சொல்கிறேன். ஸோ 7:30 நம்ம ஒரு அவுட்டோர் வெக்கேஷன் போயிட்டு வரோம் வச்சுக்கோங்களேன், வரத்துக்கே லேட் ஆகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப டைம் பஞ்சுவாலிட்டி பண்ணுற இடமா இது. ஸோ நம்ம எப்போ தோணுதோ எப்போ சாப்பிடணுமோ அப்போ தான் போகணும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இல்லாதது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அவ்வளோதாங்க, அலாஸ்கா க்ரூஸ் பார்த்துருப்பீங்க. ஓவராலாக இந்த ஷிப்புக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு, என்ன ஐட்டினரி ஃபாலோ பண்ணோம், எல்லாத்தையுமே வந்து அந்த அவுட் புக் அண்ட் அலாஸ்கா க்ரூஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட அந்த லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷனும் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் சொல்கிறேன். ஓவராலாக வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரிப், அது மட்டும் சொல்லிடுறேன். ஷோர் எக்ஸ்கர்ஷனுக்குலாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் காசு மட்டும் கொஞ்சம் அதிகமாக, அதாவது லேண்ட் ப்ளஸ் க்ரூஸ் எடுக்கிறதா இருந்தால் காசு வந்து ரொம்ப செலவாகும். இல்லைப்பா நான் வெறும் க்ரூஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், லேண்டெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா அவ்வளோவா செலவாகாது. நீங்கள் 4,000 5,000 முடிச்சிடலாம் மொத்தமாக. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். க்ரூஸ் ஷிப் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கும் க்ரூஸில் ட்ராவல் பண்ணணுன்னா தயவுசெய்து பண்ணுங்கள். க்ரூஸ் ஷிப் வெக்கேஷன் வில் நெவர் கோ ராங் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் எங்கேயாவது போய் முட்டாமல் இருந்தால் சரி, ஏதாவது வெதர் சொதப்பாமல் இருந்தால் சரி, க்ரூஸ் ஷிப் ஐ லவ் இட். அதான் பசங்களோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் நல்லாயிருக்கும், தனியாக போனாலும் நல்லா தாங்க இருக்கும். இந்த சென்ஸ் நம்ம சிங்கிள் ஃபேமிலி மட்டும் போனால் கூட வி கெட் டு, இப்போ நம்ம ஒரு 4-5 ஃபேமிலியோடையே போகிறோன்னா நம்ம அவங்க கூடயே தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 5-6 ஃபேமிலியோட பேச முடிஞ்சது, கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது, அவங்க கூட ஃப்ரெண்டாக கூட ஆகலாம், ஃப்யூச்சரில் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட டெவலப் ஆகலாம். ஸோ அதனால் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பாருங்கள், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இனிமேல் ஷோர் எக்ஸ்கர்ஷன்லாம் ஆரம்பிக்க போகிறோம். ஹபார்ட் கிளேஷியரில் தொடங்கி அடுத்த வீடியோலாம் ஒன்று ஒன்றா வரப்போகுது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.